இல்ல சூர்யா நார்மல். கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்காரு அந்த பாட்டுல. இல்ல அது ஆக்சுவலா காஸ்டியூம் ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. அதுதான் பிரச்சனை. அது அது எப்படி சொல்றது? கோட் சூட்ல அது ஒரு மாதிரி அவருக்கு காஸ்டியூம் மாத்திருக்கலாம். அழகா வந்து எப்படின்னா ஒரு ஷர்ட்டு அந்த அந்த ஃபார்மல் ஷர்ட் பேண்ட் அந்த அந்த மூட்ல பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். கோட் போட்டு ஒரு மாதிரி ப்ராட் ஆக்கி மூஞ்ச ஒரு விட்டார். மாதிரி அவர் உருன்னு வச்சுக்கிட்டே ஆடுறாரு. இல்ல இல்ல மேபி அது கதைக்கா இருக்கலாம். நமக்கு தெரியாதுல்ல. அது ஏன் அப்படிங்கிறது மேபி படத்தை பார்த்தா நமக்கு தெரியும். எப்படியோ ஒண்ணு பர்பஸா பண்ணிருப்பாங்க. ஆக மொத்தத்துல பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. அதான் அவங்களுக்கு தேவை. எப்படியோ ஒண்ணு முருன்னு வச்சாரோ சுருன்னு வச்சாரோ ரெட்ரோ பாட்டு ஹிட் ஆகி போச்சு. இவனுக்கு பூரா பூஜா ஏக்கடேக வந்து 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கானுங்க எல்லாருமே. கேட்டா ஒரு சாங் ஜிபி எதனா எக்ஸ்க்ளூசிவா இருந்தா சொல்லுங்க. கார்த்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னங்க எக்ஸ்க்ளூசிவ் படம் பண்ணுங்க, கமர்ஷியல் படங்க. அது என்னங்க பெரிய வந்து என்ன பான் அல்டிமேட்டமா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்படி ட்விஸ்ட் வச்சிருக்கிறாருன்னு. கமர்ஷியல் படங்க, ஃபன்னா இருக்குங்க. போனோமா 2.5 மணி நேரம் செம்ம செலிப்ரேஷனா, பட்டாசு கிட்டாசு கொளுத்தி உள்ள ஸ்கிரீன்ல போட்டு வாங்க. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான். நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னர் அவ்வளவுதான். நல்லா எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். மேல போட்டிருக்க பாருங்க, லிரிக்ஸ் போட்டிருக்கேன். இங்க இரு பாக்கணும். மேல போட்டு இது எப்படி பாக்குறது? இது வேற எனக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இந்த மேல எப்படி பாக்குறது எனக்கு தெரியாது. கத்தி சொன்னா இவனு நம்ப மாட்டான். எப்படியா பாக்குறது? அந்த வர 15 பிரசாந்த் ப்ரோ இருக்கு இருக்கு இங்க ஒரு ஓகே ஓகே. அண்ணாத்த பார்த்தேவா? ஓ அண்ணாத்த பாத்தியா அப்பத்த கேக்கே அப்பாத்திய அப்பாத்த கேக்கே அப்பாத்தி தோப்ப அத்தாத்தி தூத்து. இல்ல இல்ல, நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு. அப்படி கிடையாது. அண்ணனை பார்த்தியா அப்பாத்த கேக்கேனா அப்பாத்தியா அப்பாத்த கேக்கு அப்பாத்தி தோ அப்பாத்தி தூ 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 அப்பாத்தி தே. அப்படிதான் பொம்பளை வருவா. அப்போ அண்ணனை பார்த்திய அப்பாத்த கேக்கேனா அப்பாத்திய அப்பாத்த கேக்கு அப்பாத்தித்தோ அப்பாத்தி தூத்துக்குடி கொத்தனார் பார்த்து சொல்றாங்க. அப்பாத்தியே பாடி விட்டு போங்க. வந்தது வந்துட்டீங்க, தூத்துக்குடி கொத்தனாங்க பார்த்து விட்டு போங்க. பாடி விட்டு பாடி எதுக்கு நாளைக்கு வந்து உட்காந்துட்டு அடல்ட் பாண்டான்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பானுங்க. பிரசாந்த் ப்ரோ உங்க வாய்ஸ்ல கேட்கணும் ப்ரோ ப்ளீஸ். அது நீங்க பண்ணல, ஏஐ பண்ணுச்சு. ஓகே, அப்படியே கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஏஐ பிடிச்சி வச்சுருக்கோம். சொல்லுங்க பாருங்க. அது சரியோ அம்மனிலே நீ வேற. ஐயோ இங்க மெயின் எப்படி வருதுன்னு தெரியல. மெயின்ல எங்கேயோ அதே அமுத்தி எங்கேயோ போயிட்டேன். இனியோ வயசாயிடுச்சையா என்னன்னு புரிய மாட்டேங்குது. அங்க இருக்குது. ஐயோ தூத்துக்குடி கொத்தனாரெல்லாம் நான் பண்ணேன்னா அவ்வளவுதான். ஐயோ அது பூரா அசிங்கமா இருக்கியா? ஐயோ ரொம்ப ரொம்ப bad. இல்ல அது லிரிக்ஸ் நல்ல வெர்ஷன் ஒரு இருக்கு. தூத்துக்குடி கொத்தனார் வீட்டை நல்லா கட்டுனார், செங்கல் வச்சு கட்டுனார் அப்படிலாம் ஒருத்தவனா போட்டிருந்தான். ஆனா அது அது ரொம்ப ராவா, ரொம்ப ரொம்ப தரமட்டம். என்னென்னமோ வயர்ல ஆகுதுங்க, கருவம் பிடிச்சவனுங்க. என்ன வயர்ல ஆகுறதுங்கிறதே ஒரு மாதிரி அதுக்கு வரையறை இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்ப இந்த இந்தோனேஷியன் பாட்டு வந்து இங்க வயர்ல ஆகுதுன்னு தலைவிதி. சின்ன சின்ன பசங்களாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதர் அதெல்லாம் முடிஞ்சது பிரதர், அதெல்லாம் முடிஞ்சது. எவன் வேணா என்ன வேணா பண்ணுவான் பிரதர். அந்த மீட்டர் வந்தாச்சு பிரதர். உன்னையெல்லாம் முடிஞ்சா வாழ்த்துக்கோ, முடியலன்னா செத்துப்போ. அந்த மீட்டர் தான் இப்பெல்லாம் உலகம். சும்மா யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணி வேஸ்ட் ப்ரோ. சும்மா வாயிலேயே உட்காந்து வடை சுட்டே இருக்க வேண்டியது. அதை விடுங்க. நாளைக்கு என்ன மட்டனா சிக்கனா உங்க வீட்டுல என்ன சாப்பிட போறீங்க? என்ன கார்த்தி எங்க ஐயப்பனை காணோம்? அவன் எங்க இருக்கானே தெரியல. அவன் இன்னைக்கு மேட்ச் நினைச்சு இல்ல ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐபிஎல்ல பிஸி ஆயிட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரசாந்த்னா, அதனால அவர் அங்க பிஸியா இருப்பாரு.
ஐபிஎல்லுக்கு போனா அதுக்கப்புறம் ஐடிசி ஹோட்டல்ல ஏதோ ரோஹித் சர்மா இருக்காரு அங்க போயிட்டான் போல. ஓ ரியல் ஆயிட்டான். ஓகே ஓகே இருக்கிறதா கட்டுப்படுத்தவே முடியலைங்க. ஆ, ஆ, ஆ. அதெல்லாம் உண்மைதான், பண்ண முடியாதுதான். என்னடா நீ ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் நான். என்ன பண்றது அப்புறம், வேற வழி இல்லையா. இல்ல பண்ணு ரெகுலரா ஒண்ணு பண்ணிட்டே இருக்க. இதெல்லாம் கத்துக்க வேண்டியதானே. எல்லாமே கத்துக்கிறதான் கத்தி. இதுதான் பண்ணணும், இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் வாழணும். அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது கத்தி. என்ன வேணா எப்ப வேணா கத்துக்கலாம் கத்தி. முந்தானித்தான் ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பாட்டி அம்மா 65 67லயே வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 72ல பார்த்தீங்கன்னா 6 பேக்கோட நிக்கிறாங்க. அப்ப எதுக்குமே இந்த டைம் லிமிட் இப்படிதான் வாழணும், இந்த வயசு இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கெட்டது பண்ணக்கூடாது, மற்றபடி நல்லது எல்லாமே கத்துக்கலாம். ப்ராசஸ் தான். நிறைய பேர் 50 லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. அது பார்த்தா நமக்கு ஏதோ ரொம்ப வயசான மாதிரி இருக்கு, ஆனா செம்ம ஃபன்னா வாழ்றாங்க. நம்மளே ஐ திங்க் நம்மளோட ரியாலிட்டி நாம தான் முடிவு பண்றோம். நம்மளை சுத்தி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நாம டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா நடக்கும் நம்பினா நல்லா நடக்கும், நடக்காது நம்பினா நடக்காது அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். 74 வயசுல அந்த வெள்ளிங்கிரி மலை ஏறாரு ப்ரோ தாத்தா. அதுதான் ப்ரோ, எதுக்குமே பேக் பேண்ட் லிமிட்டே போட்டு இல்லை ப்ரோ. நாமெல்லாம் நினைச்சுக்கிறது பிரதர் எப்படின்னா, நம்மளால முடியாது, நான் குட்டா இருக்கேன் இதை பண்ண முடியாது, நான் ஒல்லியா இருக்கேன் இதை பண்ண முடியாது, எனக்கு காசுல இதை பண்ண முடியாது. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும், எல்லாத்துக்கும் சொல்லணும். இந்த ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் வரும். என்னன்னா, யூ ரியலைஸ் இந்த உலகம் என்ன, இதுக்குள்ள என்ன, எப்படி இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு ஒரு ஒரு நாலேஜ் வரும். ஒரு பாயிண்ட்ல வரும் உங்களுக்கு. அது வந்துட்டு நீங்க எல்லாத்தையுமே விளையாட்ட பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆக்சுவலா என்ன தெரியுமா, இது வந்து ஒரு ரியல் டைம் மூவி. இது உங்க எல்லார் வாழ்க்கையும், நம்ம எல்லார் வாழ்க்கையுமே நமக்கான ஒரு ரியல் டைம் படம். இந்த படத்துல நாம தான் மெயின் கேரக்டர். ஸோ செமையா அதுல நடிச்சிருங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் மேட்ரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலா யூ கேன் கண்ட்ரோல். நீங்க இந்த படத்துல வந்து இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க தான் மெயின் கேரக்டர், பிளாக் பஸ்டர் ஆகும்னு நினைச்சீங்கன்னா பாட்டு உங்களை வைக்கணுமா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். குத்துப்பட்டத்தை என்னது வைக்கணுமா. வச்சுக்கலாம் வேணா கூட. இல்ல இனி மேக்சிமம் ஒரு 75 வயசு இருக்குமா, எடுத்து வாரமா நாளெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இருக்க மாட்டோம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா சம்பாதிக்கணும், அடுத்து என்ன, இது என்ன, வீடு கட்டணும், இது பண்ணணும், எஃப்டில போடணும், அதை பண்ணது. டேய், செத்து போயிட்டீங்கன்னா என்னடா, ஒண்ணுமே தெரியாதுடா. ஸோ ஓரளவுக்கு பிளான் பண்ணாங்க, அதெல்லாம் இருக்கதான் செய்யணும், அதெல்லாம் வேணும். லைஃப் அன்சர்டன்னாலும் இதெல்லாம் இருக்க செய்யும். பட் அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப யோசிச்சு ரொம்ப மண்டை குழம்பு போய் நம்மளே பைத்தியமாக்க கூடாது. யூ ஹஸ்ல், யூ மேக் மணி, யூ சேவ் யுவர் ஃபேமிலி ஆர் வாட் எவர். பட் அட் த மீன் டைம் என்னன்னா, ஃபன்னும் பண்ணுங்க, ஜாலியாக உட்காந்து பேசுங்க. இந்த இப்போ இன்னைக்கு தான் இப்போதான் வரேன் வீட்டுக்கு. எங்கள் பெரியம்மா அண்ணன் கூட உட்காந்துட்டு ஒரு 4 மணி நேரம், 7 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனது, 11 மணிக்கு வரைக்கும் அவர் செம்மையா ஜோக் அடிப்பார். வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் அவர்லாம் உண்மையாக சினிமாவுக்கு வந்தாருன்னா காமெடி எல்லாம் சிரிக்காம ஒன்று சொல்லுவாரு. எங்களால 4 மணி நேரம் ஜாலியாக வந்து ரேண்டமா போய் சிரிச்சோம். அவ்வளோ, வேற எதுவுமே பண்ணல. ரொம்ப ஹாப்பி எனக்கு. அவ்வளோதாங்க. இன்னைக்கு இது பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணியாச்சு. இப்போ இந்த கோலு, இது 3 பிஹெச்கே ஹோமு, இல்லை ஓன் ஹோமு, அது இதெல்லாம் ஓடலாம், சூப்பர். பட்டு எல்லாம் ஓடி 60 65 வயசு ஆயிடுதுன்னா அப்புறம் என்னதான் பாயிண்ட் இருக்குங்க லைஃப்ல. ஸோ இப்போ எனக்கு நான்லாம் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, எனக்கு ஏப்ரல் 28 ஐ எம் 40ங்க. ஸோ 40ல் வரேன். அங்கிருந்து மேக்ஸ் 10 இயர்ஸ்ங்க. அது லாபமோ நட்டமோ முயற்சி பண்ணி பார்ப்பேன். காசு நிறைய வந்ததுன்னா சூப்பர், எல்லாம் பண்ணி எப்படி எல்லாம் போட்டு செட்டில் ஆவேன். அப்படி இல்லைனாலும் 50 தான் என்னோட பெஞ்ச் மார்க். அதுக்கு மேலே என்னன்னா, இந்த லைஃப் வாழ மாட்டேன் நான். எனக்கு ஒரு லைஃப் பிடிக்கும், அந்த லைஃப் வாழ ஆரம்பிச்சிடும். அது காசு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. எனக்குன்னு ஒரு 20 வருஷமா நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஸோ அது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. பட் அப்பப்போ இந்த பிரச்சனையிலேயே நடுவில் வாழுங்க, அவ்வளோதான். ஃபன் பண்ணுங்க. ஸோ அது பண்ணுங்க, அது வேற வழியே கிடையாது. இன்னைக்கு உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்டு இந்த வெள்ளடிக்க வந்தார் வீட்டுக்கு,
கேட்ஸே இருக்கு. அவர் கூட உட்காந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் எங்க போய் சிக்கிறாரு, எங்க காசு விட்டாரு, அதை உட்காந்து பேசிட்டு ஒரு 3/4 மணி நேரம் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். 5 ரூபா வட்டிக்கு ஆசைப்பட்டு 10 லட்ச ரூபாய்க்கு கொண்டு போய் வட்டி விட்டு கடைசியில வந்து 1 லட்ச ரூபா கூட வந்து சேரலையா. சொன்னாரு என்ன இதை பண்ணி அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தேன் ஜாலியா. ஸோ அவ்வளவுதான் லைஃபுங்க. நீங்க இதெல்லாம் ஷேர் பண்ணாம அப்படியே மொனோட்டனஸா இருந்துக்கிட்டு எவங்கிட்டயும் வந்து மூஞ்சி கொடுத்து பேசாம மார்னிங் அப்படியே எவனுக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒருத்தனுக்கு முக்கியம் இல்லைங்க. நாம இதெல்லாம் நாமளா நினைச்சுக்கிறதுங்க. எப்படின்னா நமக்கு வந்து அத்தன்டிசிட்டி வருது, கார்ல வருது, வீட்டுல வருது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க அப்படி என்னங்க நாளைக்கு என்ன ஒரு லம்போர்கினி வாங்குனீங்கன்னா உங்க ஏரியால நீங்க பெரிய ஆள், அவ்வளவுதான். இப்போ வாங்கி எங்க ஹரிஜயராஜன் ஓட்டுறது பெரியம்பாக்கத்துல ஹரிஜயராஜன் வலசரவாக்கத்தில் ஒன்று வச்சிருக்காரு வெள்ளை கலர். அப்பப்போ பார்த்தீங்கன்னா தனியா போவார் அப்படியே மெதுவா அந்த மேட்டு குழியில வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்ட்னு போவோம் அப்படி. இப்போ சரி ஓகே ஹரிஜயராஜனை வாங்கிட்டாரு. நீ நீ யூரோப்ல ஒரு நாட்டுக்குள்ள போனா ஹரிஜயராஜ் எவனே தெரியாது. அதான் உண்மை. நீ சச்சின் டெண்டுல்கர் கிரீன்லேண்ட்ல தெரியுமா? தெரியாது. எவனுக்கு தெரியாது. ஸோ எல்லாம் நம்ம அந்த லோக்கல்ல நம்ம ஃபேமஸ், அவ்வளோதான். பட் உலகத்துக்கு நம்ம முக்கியமே கிடையாது. நாம இருந்தாலும் இல்லாட்டி இந்த உலகம் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால என்னன்னா நம்ம சுற்றி தான் உலகம் சுழலுது, நம்ம இவ்வளவு யோசிக்கணும் அப்படி அதெல்லாம் கிடையாது. டேக் இட் ஈஸி. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே இஃப் யூ ஆர் ஃபெயிலிங். இட்ஸ் ஓகே, கம்ப்ளீட்லி ஓகே. ரொம்ப மட்டமா ஏதாவது ஒன்று செஞ்சு மாட்டிக்கிட்டீங்க, இல்லை வந்து காசு போயிடுச்சுன்னா இட்ஸ் ஓகேங்க. யூ கேன் ஆல்வேஸ் ரீஸ்டார்ட். பிடிங்க, ஒரு 2-3 வருஷம் பிடிச்சி இழுத்து பிடிங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, பிடிச்சி இழுக்குங்க, மேலே வந்தப்பா ஜாலியா இருத்தலையோ. ரொம்பலாம் ஹேட் பண்ணாதீங்க. வெங்கட் வந்துருக்கான். வேற யாருக்கு சரி வெங்கட். ப்ரோ பிரசாந்த் ப்ரோ, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். புலி படம் ரிவ்யூ பண்ணும்போது என்ன மைண்ட் செட்ல இருந்தீங்க? ஏதோ கான்ட்ரவர்சி கேட்கல, நான் சும்மா கேட்கறேன். பிகாஸ் எனக்கு அந்த புலியா ரிவ்யூ ரொம்ப புலியா புலி இல்ல வெறுத்து போய் தான் போவாங்க. என்னடா படம் இது அப்படின்ட்டு வந்து ரிவ்யூ பண்ணதுதான். சும்மா குச்சுக்குன்னு இருப்பாங்க. டிஎஸ்பிக்கு ஒரு சவுண்ட் போட்டு பண்ணிருப்பீங்களே. ஆமா 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 ஆமா. அது ப்ரோ, அது உள்ள ஒரு ஆள் இருக்கான் பிரதர், ஒரு ஸ்டாண்டப் காமெடி இருக்கான். அவன் வெளில வந்தானா எல்லாத்தையும் இப்ப ஏன் இப்ப டைம் பாஸ்ல எல்லாரும் நிறைய பேர் திட்டுவான 2-3 பேர், பட் நிறைய பேர் ஏன் வந்து நான் பேசினா ரெக்கார்டிங் கேட்குறீங்க? ஏன்னா அந்த ஸ்டாண்டப் காமெடி வந்து வெளியில வந்துடுவான். எனக்கு கூட்டத்தை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா பேச வரும். அது உள்ள இன்பில்ட் அது. ஸோ அந்த மோடு தான் அது. எனக்கு பார்த்துட்டு அது கலாச்சி அவன்ட அந்த படத்தை படப்படாது அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அதில் கலாச்சது தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக வைரல் ஆனது வந்து புலி ரிவ்யூ தான் நினைக்கிறேன். அதான் ரொம்ப பெருசாக வைரல் ஆச்சு. முன்னாடில இருந்தே பாத்துட்டு இருந்தேன் உங்களது. அது என்ன 8 வருஷம் ஆயிடுச்சுமா? நான் முன்னாடி ரொம்ப நாளா இல்லை பாத்துட்டு ப்ரோ, இருக்கேன். நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னா, நானே ரீடிஸ்கவர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்க முடியுது. நான் ஒரு மாதிரி ஜாலியா வைரல் ஆகல எனக்கு தெரிஞ்சு. நானே ஒரு 10 தடவை பார்த்தேன். அந்த மாதிரி எல்லாருமே ஒரு 10 தடவை பார்த்துருப்பாங்க. இல்ல எனக்கு என்னன்னா ப்ரோ, இந்த வைராலிட்டி அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி ப்ரோ. அதெல்லாம் ஆச்சு, ஓகே ப்ரோ. பட் திருப்பி இன்னொரு ஃபேஸ் ப்ரோ, இன்னும் அடுத்த 2.0 வந்து வேற மாதிரி ஜாலியா பண்ணணும்னு ஆசையா இருக்கு ப்ரோ. நிறைய சூப்பரா சூப்பர். அதுக்கப்புறம் இப்போ உங்களோட அந்த பிரசாந்த் ஷேர்ஸ்ல எதுவும் போடவே இல்லையா ப்ரோ? இல்ல தலைவா, என்ன பிரச்சனை தலைவா, உள்ள மைண்டுக்குள்ள ஒரு 1000 விஷயம் தலைவா, இதை பண்ணணும் அதை பண்ணணும்ட்டு. இந்த குடும்ப பொறுப்பு பெரிய தலைவலி தலைவா. நான் சொல்றேன், உண்மையாலுமே சொல்றேன் நானு. அது என்னன்னா ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு பருப்பு நல்லா இருக்கு தலைவா. பட் இட் ரியலி புல் ஷூட் டவுன் தலைவா. இந்த வீட்டுல லக்கியா என்னன்னா, இப்ப 2 பசங்க இருந்தாங்கன்னா 2 பசங்களுக்குமே ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் ஆகும். இப்ப எனக்கு தங்கச்சி எல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரே ஆளா இப்ப இந்த வீட்டை கட்டியாச்சு. இதை கட்டி இந்த ஃபினிஷிங் வேலை 2 மாசமா பார்த்துட்டு இருக்கேன் தலைவா. செத்து சுண்ணாமாகறேங்க தினமுமே. ஸோ இந்த ஃபோக்கஸ்ல கண்டென்ட் யோசிக்க கூட தோண மாட்டேங்குது. போங்களா அப்படின்ட்டு இருக்குதுங்க. நான் ஃபினிஷிங்ல தான் நிறைய காசே இழுக்கும் ப்ரோ. காசோட பிரதர் ஒவ்வொருத்தரும் பார்த்தா எடுத்து தலையில விழாமலும் கோவம் வருது பிரதர். ஓப்பனிங்கே இல்லை, நீங்க ஃபினிஷிங் பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க. இல்லையா எல்லாமே யோ
வீடெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை கார்த்தி, சீரியஸா சொல்றேன் கார்த்தி. அதுல ஒண்ணும் பெரிய அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் ஒண்ணும் ஏங்க கிடையாது. உங்களுக்கு ஒரு வீடு நான் அதை சொல்லவே இல்லையே. நான் ம். எதையுமே அச்சீவ்மெண்ட்டா பாக்குறது இல்லை வாழ்க்கையில. நீ கல்யாணம், வீடு, வேலை எதையுமே பாக்குறது இல்லை. இல்ல அது வாழ்றதே உண்மைதான். அச்சீவ்மெண்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல இது நீங்க சத்தியமா சொல்றீங்களா உண்மைதான். வீடு ஃபினிஷிங் போடுறதே அச்சீவ்மெண்ட். நீங்க வீடுன்றதே எனக்கு கவலை கிடையாதுன்றேன். இல்ல உண்மை. நான் ஒத்துக்கிறேன். நான் 100% ஒத்துக்கிறேன். இது எல்லாமே நாமளா விதிச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா. வீடு கட்டோம் பாத்தியா, ஓன் ஹவுஸ், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன ஓன் ஹவுஸ், சரி இப்ப அதனால என்ன, அப்படியே வந்து காசு கொட்டிடுது அதுல இருந்து, அது கிடையாது. அப்புறம் திருப்பியும் உழைக்கணும். என்ன ஸ்பேஸ் பெருசா இருக்கு, அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணு, நல்லபடியா யூஸ் பண்ணு. நிறைய பேர் வாடகை வீட்டுல இருந்து அடிச்சு தூக்குனவன் நிறைய பேர் இருக்கான். சூப்பரா வாழ்க்கை வாழ்ந்தவன், லைஃப் ஃபுல்லா வாடகை வீட்டுல இருந்து செம்மையா வாழ்க்கை வாழ்ந்தவன் நிறைய பேர் இருக்கான். ஸோ அதனால வந்து நம்ம சொந்த வீடு இருந்தால் தான் அப்படி பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு பிடிச்சா ஆனா இப்ப அந்த சொந்த வீடு கட்டணுன்றதுனாலே நிறைய பேர் இந்த லோனு கடன்ல போய் சிக்கி மாட்டிக்கிறாங்க. செத்துறானுங்க பிரதர், செத்திடுறானுங்க பிரதர், செதுக்கிற. அதாவது இந்த கான்ட்ராக்டர்னு உள்ள எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு வீடாவது கட்டிடணும்ட்டு எல்லாம் இல்ல பிரதர், EMI செதுக்கிறான். இப்போ போயிட்டு நாங்க பண்ண பிரதர், ஃபார்ச்சுனேட்லி அப்பா உயிரோடு இருந்தாங்க, கூட இருந்தாங்க, நின்று பார்த்தாங்க. அதனால வந்து அவ்வளவு குவாலிட்டி அது வந்துருச்சு. அதுவுமே அப்பா அப்பா மட்டும் கிடையாது, லக்கிலி நாங்க நினைச்சதெல்லாம் சேர்ந்து அமைஞ்சுது. ஆனா இது எவ்வளவு பேருக்கு அமையுதுங்கிறது சத்தியமா தெரியல பிரதர். என்ன நீங்க ஆராய்ச்சி பண்ணி மளிகை கலர் லிஸ்ட் மாதிரி போட்டாலுமே ஒரு 100 கான்ட்ராக்டர்ல ஒரு 15 பேர் தான் மனசாட்சியோடு இருக்காங்க பிரதர். 85 நீங்க ஒரு 1 கோடி ரூபா பிளான் போடுறீங்கன்னா 35 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டுறானுங்க பிரதர். இப்போ 65 லட்ச ரூபாய்க்கு அது என்ன பில்டிங் வருங்க? ஒரு வெங்காயம் இருக்காதுங்க அதுக்குள்ளேங்க. சும்மா பேருக்கு நிற்குங்க, அப்புறம் 5 வருஷம் கழிச்சு பொத்தல் விழுகும். அந்த காசை கம்முன்னு வந்து கார்த்தி சொன்ன மாதிரி இது எதுக்குடா வேணுன்ட்டு பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருந்தா அது வாட்டிக்கு எப்படி 28ஆம் தேதி வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ நான் ஏதோ பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு ஒண்ணு கார்த்தி காசெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிள்யா. நான் என்ன கேட்கறேன் கருத்து, நான் சீரியஸா கேட்கிறேன். என்ன இப்போ நான் ரொம்ப சரியா, இப்போ எனக்கும் உனக்கு இப்போ உங்கள்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கோடி ரூபா பேங்க்ல இருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ வாட்டுங்கிறேன் நான். ஸோ பேசுங்க பெருமையா பேசுங்க, அவ்வளவுதான் இருக்கு கேட்கறது. அதெல்லாம் வருயா, ஏன் வராதுங்கிறேன் நான். எல்லாமே இல்லைன்னு நான் மறுக்கவே மாட்டேனே. நான் வந்து 30-40 சம்பாரிச்சு செலக்ட் பண்ணிட்டு அதுல ஒரு 10 கோடி எடுத்துட்டு போய் அரசுல செலவு பண்ணுன்றத கோலா வச்சிருக்கேன் வாழ்க்கையில. 100% நடக்குயா. ஒரு கட்சியில சேர்ந்துட்டு ஒரு கட்சிக்கு தலைவனுக்கு ஜெய் போடுற ஆளா நான் இல்ல. நான் 10-20 கோடி சினிமால சம்பாரிச்சுட்டு ஒரு 5 கோடி செலவு எடுத்துட்டு போய் நான் தொகுதி செலவு பண்றேன், எனக்கு சீட் தெரியாது கேட்கணும். சூப்பர். இல்ல சூப்பர் வச்சிருக்கேன். இல்ல அது ஒண்ணும் நடக்கவே நடக்காதுன்னு எவனுமே சொல்ல முடியாது. டார்கெட் இன்கம் டாக்ஸ் ரைடு தான். இன்கம் டாக்ஸ் ரைடு வருதுல்ல, கார்த்திகை இன்கம் டாக்ஸ் ரைடு வந்ததுன்றது அது சூப்பர்யா, அவ்வளவுதான். இல்ல அது சூப்பருங்கிற நான். அது ஒண்ணும் தப்பே கிடையாது. ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. அது வந்து நம்மளை ஷார்ப்பாவே வச்சிருக்கோம், நம்மளை பயங்கர ஷார்ப்பா வச்சிருக்கோம். 50 கோடிங்கிறதால ஒரு பெரிய நம்பரே கிடையாது. மைண்ட் அப்ளை பண்ணி வேலையை சேர்த்து செஞ்சோம்னா தாராளமா 50 கோடி சம்பாதிக்க முடியும். இங்க என்ன பிரச்சனைனா நம்ம ஆளுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பட்டக்ஸ்ல தீ எறியுது. என்னைக்கு நாம வந்து இன்னொருத்தனோட வெல்த்தை வந்து செலிப்ரேட் பண்றோமோ அன்னைக்கு தான் எல்லாமே மாறும். அது வந்து எப்பவுமே பண்ணணும். ஒருத்தன் வந்து சம்பாதிச்சானா அவனை சந்தோஷப்படுங்கய்யா, ஏன் புகையாதீங்கய்யா. சுத்தம் பின்னாடி ஒண்ணுமே இல்லைங்க. வீட்டோட அந்த பெயிண்ட் தானே அது போட்டேன். பாத்தியா பாண்டா ரிவ்யூ பண்ணி, டேய் அதை நான் கடன்ல வந்து எங்க அம்மா அப்பா வித்தாங்கடா ஒரு வீட்டை, அதெல்லாம் அந்த கதை உங்களுக்கு தெரியாது. டைம் பாஸ் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். நாங்க வித்தோம்டா, வித்து 80 லட்ச ரூபா கடன் அடைச்சோம். அதுல வந்த மிச்ச பணம், அந்த பணத்தை வந்து விட்டுறக்கூடாதுன்னு நான் புடிவாதமா நான் மிச்சத்துக்கெல்லாம் நான் லோனை போட்டு கட்டின வீடு இது. இந்த ஸ்டோரி எல்லாம் உனக்கு தெரியாது. அப்ப அப்படி கட்டுற வீடை கொண்டு போயிட்டு நான் என்ன கொண்டு போயிட்டு வந்து டப்பா டப்பாவா கட்டுவேனா? அது ஒவ்வொரு செங்கலும் பார்த்து அது சரியா பண்ணணும்னு நான் பண்றேன் நான். அவ்வளவுதான். இது தப்பா ரைட்டா? இதுல என்னடா பொறாம வந்துருது உங்களுக்கு? ஏண்டா நான் என்ன ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி என்ன மலையை உடைச்சாடா வீடு கட்டினேன்? ஏண்டா ஒரு கிரவுண்ட், எங்க வீடு ஒரு கிரவுண்டு நல்லபடியா பண்ணியிருக்கிறேன். ஒரு 2-3 பெட்ரூம் வச்சு நீட்டா காத்தோட்டமா பண்ணியிருக்கிறேன். எதுக்கு? இங்க இருந்து ஒரு 30-40 வருஷம் நல்லபடியா எங்க ஃபேமிலி வாழணும்னு பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான்டா. நான் என்னடா 4 ஏக்கர்லயாடா வீடு கட்டியிருக்கேன். இதுல என்னடா பொறாம உங்களுக்கு? நீங்களும் கட்டுங்கடா. 10,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டு, 20,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டு, உள்ள ஸ்விம்மிங் பூல் வை, மாடியில ஸ்விம்மிங் பூல் வை,
இல்லை சில பேர் மாடியிலே வந்து போய் கார் நிறுத்துறானுங்களா, அப்படி பண்ணு. சந்தோஷம் மாடியிலே ஹெலிபேடெல்லாம் வச்சிருக்கானுங்களா பெங்களூர்ல, அந்த மாதிரி வச்சுட்டு ஹெலிகாப்டர் வாங்கு. உன வேண்டானே சொல்லியே, உன் சக்ஸஸை நான் செலிப்ரேட் பண்றேன். சூப்பர், உன் உழைப்பு அது, உன் உழைப்பு, உன் காசு, நீ ஜெயிக்கிற, உனக்கு எல்லா தகுதி இருக்குது செலிப்ரேட் பண்றது. இதுல எனக்கு என்னடா பிரச்சனை வந்துடுது? ஸோ தயவுசெய்தியா, ஒரு கேம் அது. ஒவ்வொருத்தன் அவன் குடும்பத்துக்காண்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாயா. ஒருத்தர் பணம் வச்சிருந்தாலே அவன் அயோக்கியன்னு நினைக்காதீங்க. அது அது அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. சில பேர் இருக்காங்க, பட் நிறைய பேர் அப்படி கிடையாது. பணம் வச்சிருக்க ரொம்ப ஹம்பலா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நல்ல மைண்ட் அப்ளை பண்ணி பணத்தை சம்பாதிச்சிட்டாங்க. தண்ணியை போட்டு நீ குப்பர் விழுந்துட்டு நீ சம்பாதிச்சிருக்க மாட்டேன். அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? இப்ப நான் சம்பாதிக்கலாம், அது பிரச்சனை என்னோடது. நான் எப்படி இன்னொருத்தனை போய் குறை சொல்ல முடியும்? இதனாலதான் நான் சம்பாதிக்கல. இப்போ யூடியூப் நான் சொல்லுவான், யூடியூப் நான் இது நடக்காம இருந்தாலும் நான் 5 மில்லியன் வந்து மயிரில் தான் வரும். நான் வேலையே செய்யல. இப்போ பிரசாந்த் சார்னு ஒரு யூடியூப் சேனல் 60,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. நான் ஒழுங்கா கண்டென்ட் போட்டேன், நிச்சயமா அது 10 மில்லியன் போகும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வேலை செஞ்சாதான் போகும். இங்க வாயிலே சொல்லிட்டு டைம் பாஸ்ல படுத்து தூங்கிட்டு இருந்தேன்னா போகுது. இப்போ கார்த்தி இருக்கான்னா ஒரு டைம் பாஸ்ங்கிற ஒண்ண புடிவாதமா வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு 3 வருஷமாச்சா கார்த்தி? 4 வருஷமா? ஏப்ரல்ல தான் 3 வருஷம் ஆயிடும். 3 சூப்பர். 3 வருஷமா விடாம நடத்துறான். அதுல எத்தனையோ பஞ்சாயத்து இருக்கும். எவ்வளவு நாள் அவனுக்கு என்னன்னா விட்டுட்டு ஓடிடலாமான்னு இருந்திருக்கும். பர்சனல் லாசஸ் நிறைய நாட்கள் இருந்திருக்கும். இதெல்லாம் இருந்துமே இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3% நாட்கள் தவிர மற்ற 97% இந்த டைம் பாஸ்ங்கிற ஒரு சிம்பிளான விஷயம் நடக்குது. அதாவது சிம்பிளா ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா பண்ணா அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு டைம் பாஸ் ஸ்பேஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நீ ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேண்டியதில்லை, ஆனா தொடர்ந்து பண்ணணும், அவ்வளவுதான். இந்த 3 வருஷம் பண்ணியாச்சு. இது ஒரு பேரு, அவ்வளவுதான். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டீ கடை. இது ஆன்லைனோட ஒரு டீ கடை. இங்க வந்து சும்மாவது வந்து எட்டி பார்த்துட்டு தான் போகணும். அந்த பொசிஷனுக்கு இந்த டைப் ஆஃப் ஸ்பேஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு என்ன பெர்சிஸ்டன்ஸ், அவ்வளோதான். ஹி பெர்சிஸ்டன்ட். மற்றவங்க நிறைய பேர் ஆரம்பிச்சான், 5 மாசம் இருந்தான், அப்புறம் 6வது மாசம் விட்டு ஓடிட்டான். அவன் விடல, அவ்வளோதான். ஸோ இதுல யாரை கூட சொல்லி என்ன பண்றது? ஸோ இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபர் வேணும்னா நான் தான் ஓடணும், அழுவணும், பண்ணணும். இந்த இன்ஸ்டாகிராம் சும்மா தான் கிடந்தது, போய் இன்னொன்னு 100K வந்துருச்சு. நீ அழுத்தணும்னா அது 1 மில்லியன் வரும். பண்றது இல்ல, வேலை செய்யலைன்னா எப்படி ரிசல்ட் வரும்? ஸோ என்னைக்கு அந்த டேர்ம்ஸ்க்கு நீங்க வர்றீங்களோ, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, அந்த மைண்ட் செட் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், நீங்க மேக்ஸிமம் மற்றவங்களை கம்பேர் பண்றதை விட்டுருவீங்க. இந்த முந்தானேத்தா ஒரு 4 நாள் முன்னாடி மதன் கௌரிகிட்ட பேசிட்டு இருந்தேன். நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. இந்த இந்த யூடியூப் எல்லாம் பேசவே மாட்டேன் நான். சும்மா வீட்டு என்னன்னா அப்படின்னு கேட்டிருந்தான், பேசிட்டு இருந்தேன். எனக்கு அவனை பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்குது. சின்ன பையன், பெரிய சக்சஸ், நல்லா சம்பாதிக்கிறான், சூப்பர், பண்ணட்டும். ஆமா, குறைகள் இருக்குதான், அவனும் சில குறைகள் தான் இருக்கு, எவனுக்கு இல்லை. பட் அவன் வயசுக்கு அந்த பையன் ஒன்று பண்ணி ஜெயிச்சிருக்கிறான். இந்த இர்ஃபான் சிலதெல்லாம் பண்றது கூட எனக்கு பிடிக்காது தான். ஆனா அந்த பையனோட சக்சஸ் வந்து நான் மறுக்கவே மாட்டேன். அவன் உழைப்பது, அவன் ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணா, ஒரு யூடியூப் வந்து விளாகுன்னு ஒன்று கொண்டு வந்தான், அதை இங்கே ஃபேமஸ் ஆக்குனா, பெருசானா, ஜெயிச்சான். ஸோ அது அவன் சக்சஸ். அதுல எனக்கு என்னடா பொறாம? இவனுக்கு என்னன்னா, ஒருத்தர் சக்சஸ் ஆனா இவன் எப்ப மாட்டுவான், இவன் எப்ப கீழே விழுவான்? என்னடா அவன் கீழே விழுந்தா உன் வீட்டுல என்னடா சோறு ஜாஸ்தியா வந்துருதா, இல்ல 2000 ரூபாய் ஜாஸ்தியா உனக்கு கிடைச்சிருதா? ஏன்டா எல்லாருமே தோக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்ப எல்லாரும் தோக்கணும்னு நினைச்சிட்டு மட்டும் நீங்க மட்டும் எப்படி ஜெயிப்பீங்க? உன்னை சுத்தி எவனுமே ஜெயிக்க கூடாது, எவனுமே நல்லா இருந்துடக்கூடாது. அப்ப நீ மட்டும் எப்படி நல்லா இருப்ப? மற்றவனுக்கு என்ன நடக்கிறையோ அதானே உனக்கு நடக்கும். நல்லா இருக்குன்னு நினைடா. ஒருத்தன் நல்லா இருந்துட்டு போறான்டா, சம்பாரிச்சுட்டு போறான்டா, அவன் என்னடா அவனை சுவிஸ் பேங்க்லயே கொண்டு போய் வைக்கிறான். என்னடா இருந்தா என்ன, இன்னும் கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவான், நல்ல துணி ஒன்று உடுத்துவான், நல்ல வீட்டுல வாழுவான். இவ்வளவுதானடா. இது நம்ம எல்லாத்துக்குமே இதான ட்ரீம். அது அவன் நம்ம ட்ரீம் ஒருத்தன் பண்ணா உங்களுக்கு ஏன் போகுதுங்கிறது. பர்சனாவே நான் மாறணும். இதெல்லாம் நானே பண்ணியிருக்கேன், நிறைய நாள் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் அது பண்றது இல்லைங்க அந்த கருமத்தெல்லாம். எனக்கு யாரு ஜெயிச்சாலும், எங்க கார்த்தி நாளைக்கு ஜெயிச்சானா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வெங்கட் ஜெயிக்கிறானா, யாரு ஜெயிச்சாலும் சரி, சூப்பர், நம்ம பசங்க பெருசா ஜெயிக்கிறாங்க, அதை செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அதுதான். என்னை ஏன் இவனுனால தோக்கடிக்கவே முடியாதுன்னா அதுதான் காரணம். நான் பெரிய அச்சீவர் அதெல்லாம் கிடையாது. எனக்கு பேசிக்கா எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும், எனக்கு அவ்வளவுதான்.
அதுக்கு திருப்பி நீங்க பண்றீங்க. ஏதோ ஒரு வகையில வியூஸ் பார்க்குறீங்க. ஸோ டு பி ஹானஸ்ட் என்னன்னா என்னையெல்லாம் ரெலவெண்ட்டா வச்சிருக்கிறது பெரிய அதிசயங்க. 15 வருஷம் ஆச்சுங்க உள்ள வந்து. போடா டேய் அப்படின்னு தூக்கி வீசிடலாம். பட் இன்னைக்கும் நான் ரெலவெண்ட்டா வச்சிருக்கீங்க. அதுக்கு என்னன்னா, ஏதோ ஒரு பக்கம் ஒரு ஓரத்துல இருந்தா டேய் அந்த குண்டா ஓகே. அந்த குண்டா வீடியோ பார்த்து தொலைவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் நம்மளை இன்னும் இன்னும் வண்டி ஓட்ட வைக்குது. ஸோ அதை நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா எடுத்துக்கிறேன் நான். என்னோட குட்னஸ்னால தான் அது வந்துச்சு. நான் பெரிய அறிவாளி. நான் வந்து திறமையா பேசுவேன். நிறைய திறமையா பேசி நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா உள்ள பூரா விஷமா இருப்பான். அவனால அவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது, சொசைட்டிக்கும் பிரயோஜனம் கிடையாது. சிலவன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா பேச மாட்டான். ஓரளவு ஒரு 10 கரெக்டா பேசுவான், 10 பொய்யா பேசுவான். பட் ஆனா பேசிக்கா நல்லவனா இருப்பான். அவன எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ நம்ம அந்த 10 பொய் 10 உண்மையா இருந்துட்டு போறோம். நமக்கு சிலதெல்லாம் தெரியாது. தெரியாதுன்னா தெரியாதுதான். மடத்தனமா பேசுவான் அவ்வளவுதான். ஸோ இந்த ஓவர் இன்டெலிஜென்ட் இவனுங்கெல்லாம் வந்து நாட்டுக்கெல்லாம் பாருங்க. ஏன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தின்னுட்டு குசு போகாம அப்படியே இருப்பானுங்க. 2, 3 நாள் கழிச்சு தான் அதுவே வந்து டைமிங் பார்த்து தான் போவானுங்க. ஸோ அவன்லாம் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது அவனால. ஒரு மாதிரி 10 நிமிஷத்துல தெரியும் ரொம்ப டாக்ஸிக் அப்படின்ட்டு. ஸோ எனிவேஸ் பேசிட்டு இருங்க. காலையில போய் தங்கச்சி பசங்கள்லாம் வந்திருக்காங்க. காலைல போய் சிக்கன் கேட்டாங்க. போய் காலைல நேரத்தில் போய் எடுக்கணும். இல்லைன்னா தீர்ந்து போயிடும். நாளைக்கு இந்த கோச்சை கேட்டிருக்கேன். அந்த கட்டு சேவல் போன வாரம் எடுத்தோம். இருங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க கமெண்ட்ல. ஜனநாயகன் கூட வேணும்னே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் கூட இதுவா அந்த இதுவா? ஆமா ஆப்வியஸ்லி. இது என்ன சந்தேகம் உனக்கு? சந்தேகமே வேணாம். அது இது வந்து பொலிட்டிக்கல் ஃபைட் தான். இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ரெட் ஜெயண்ட் வந்து விஜயனுக்கு ஆப்போசிட் சண்டை. ஆமா, ஏன்னா பொங்கல் வந்து பிரைமு. ஸோ இவங்க ஜனநாயகன் அப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எலெக்ஷன் விஜயனோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஜனநாயகன், அவங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பராசக்தி. அவ்வளோதான். இது ஓப்பன் சீக்ரெட். இது இல்லைன்னு சொன்னோம்னா இதெல்லாம் சிரிச்சிருவாங்க. ஓப்பன் சீக்ரெட் தான். இப்போ என்னன்னா, இப்போ ரெட் ஜெயண்ட் வந்து மிகப்பெரிய பிளேயர். அவங்கள தாண்டி தமிழ்நாட்டில் சில விஷயங்கள்லாம் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறப்ப என்னன்னா சண்டை வா ஸ்பேரிங் போட்டு பார்ப்போன்னு 2 பேரும் ஸ்பேரிங் போடுவாங்க. அவ்வளோதான். அப்படி ஸ்பேரிங் போடும்போது நீங்க எந்த பக்கம் நிற்பீங்க? நாம ரெண்டையும் பார்க்க வேண்டியது எது நல்லா இருக்குது அந்த பக்கம் நிற்க வேண்டியது. அதுல என்ன இருக்கு? நமக்கு என்ன கருத்து? படம் நல்லா இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். படத்தை முடுங்க. அதுக்கு முன்னாடி சொல்றேன். படத்தை விட்டா எந்த பக்கம் வந்து நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிற்க வேண்டியது. அவ்வளவுதான். அப்போ ஒரு இல்ல அப்ப நமக்கு இப்ப தெரியாதுல்ல. இல்ல இப்ப தெரியாதுல்ல கார்த்தி. இல்ல இப்ப தெரியாது. அன்னைக்கு வந்து அநியாயமா ஒரு ஸ்கிரீனை புடுங்குறாங்க அப்படின்னா 4.5 வருஷம் தெரியாது. இப்ப தெரிய போறாங்க. ஐயோ சும்மா திருப்பி சண்டைக்கு வராத நீ. அப்போ அன்னைக்கு நியாயமா நடந்துக்கிட்டாங்கன்னா இப்போ ரிஜெண்ட் அன்னைக்கு நியாயமா நடந்துச்சுன்னா நியாயமா நடக்குன்னு சொல்றோம். அநியாயமா பண்றாங்கன்னா ஏன் அப்படி அநியாயமா பண்றீங்கன்னு கேட்கறோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். இந்த நீங்க கேட்கறதில்ல இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றோம்ல, அதை சொல்றோம். இதுல என்ன அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம முழுக்க வந்து ஜனநாயகம் இறங்கி இன்னும் சண்டை செய்யலாம். ஆனா குறுக்க வந்து பல எடுத்து வந்தாங்கன்னா பிரச்சனை தான். இல்ல வருவாங்க, ஆப்வியஸ்லி வருவாங்க. இல்ல இல்லையா டைம் அண்ட் அகைன் என்னன்னா திமுக பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா அங்க சம்பாதிக்கிறதுக்கு 1 லட்சம் ஃபீல்ட் இருக்கு. ஆனா எப்ப வரணும் இல்லைங்க பராசக்தி அவங்க எடுத்துட்டு வரணும். இல்ல சொல்றேன் கார்த்தி. இல்ல சொல்றேன் டைம் அண்ட் அகைன் தெரியும். யோ இரியா நான் சொல்றது என்னன்னா டைம் அண்ட் அகைன் இந்த டிஎம்கே பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா இந்த சினிமாக்குள்ள நோண்டவே கூடாதுங்க. அது 4 வருஷம் நோண்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் சொல்லுவீங்களா? ஐயோ இல்லையோ இது வந்து எப்போ இருக்கிற பிரச்சனை தான். அது சொல்றேன் நான். இப்போ நீ எல்லாம் பேசித்தான் இருக்கு. அதனால இப்போ நான் பேசலைன்னா அதனால உண்மை இல்லைன்னா போயிருமான்னு. உண்மை தானே. நான் அவங்க வந்து டாமினேட் பண்றது உண்மை தானே. இது என்ன பொய்யா? இது ஓப்பன் சீக்ரெட். இதை நான் சொல்லி தான் மக்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்கள் என்ன அடையணுங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. பட் இது எதுக்கு பண்ணும் அப்படிங்கிறத எனக்கு காமெடியா இருக்கு. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு 2% ரெவன்யூ கூட இல்லை தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணா. மீறி போனால் ஒரு 5% ரெவன்யூ இருக்கும். அதை ஏன் போய் பொழுதுனிக்கு நோண்டி மொத்த ஜனங்கிட்ட கெட்ட பேர் எடுத்து இதெல்லாம் எதுக்குங்கிற நான். நல்லதை பண்றதுக்கு எத்தனையோ இருக்குது. அதை பண்ணிட்டு போக வேண்டியதானே.
இந்த ரெகுலர் மாமூல் வர்ற விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. அதை பண்ணிட்டு போக வேண்டியதானே. எப்போ பார்த்தாலும் பொழுதுனைக்கு சினிமாக்குள்ள நோண்டிக்கிட்டு அது பண்ணாம இருக்கணும். யார சீரியஸா சொல்றீங்க? யார சொல்றீங்க? உதயனாவா? ரெட் ஜெயிண்ட் தான் சொல்றேன். வேற யார் ரெட் ஜெயிண்ட் யாருக்கிட்ட இருக்குது? உதயன் என்ன உதயனாவா? பண்ணாரா? உதயன் என்ன சொல்றேன். ஆமா என்னாருன்னாலும் நான் அவரை தவிர யார் பண்றாங்க இப்போ? ஏங்க அவர் வந்து அவர் அது அசோசியேட் ஆகலைன்னு அவர் சொல்றாரு. அசோசியேட் ஆயிருந்தாருன்னா அவரை சொல்றேன் நான், அவ்வளவுதான். நீங்க என்னன்னா சிக்கன் வாங்க போறவரை உட்காந்து வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல அவனுக்கு என்ன தெரியுமா, கண்டென்ட் வேணும். என்ன பர்டிகுலர் அவர் என்னன்னா பெரிய போராளி. அவர் பேரு இதெல்லாம் வாங்கி அவர் போய் போய் பெரிய கோட்டையில கொடி நட்டு வருவாரு. அதனால அவர் அப்படிதான் நான் பேசுவாரு. சொல்றேன் இல்லைங்க, எனக்கு ஓட்டையில கொடிலாம் இல்லைங்க. நான் சொல்றேன் 2020 ஆட்சி மாறினா நீங்க எல்லாரும் சேர்ந்து ரிஜெக்ட் அன்னைக்கு திட்டுவீங்க, நான் இன்னைக்கே திட்டிருக்கேன். அவ்வளவுதான். ஐயோ இப்ப அதனால என்ன, இப்ப நீ பெரிய லார்ட் ஆயிடுற, நான் கீழே போயிடுறேன்னா, ஐயோ இதெல்லாம் இன்னைக்கு என்னையா. நீங்க பயப்படுறீங்க, நான் பயப்படுறேன். ஐயோ நீ அவ்வளவுதான். நீ பயப்படலைன்னு நீ பயப்படாத. நான் பயப்படுறேன். இதனால என்ன, இப்ப நீ தைரியமா இருக்கிறங்காட்டிக்கு என்ன இங்கெல்லாம் பூரா வந்து கடைமடை விவசாயிகளுக்கெல்லாம் தண்ணி போய் சேர்ந்துருதா? ஐயோ இதுல இன்னும் யாருக்குது? சினிமாக்கும் அப்படி விவசாயத்துக்கு கிடையாதுயா. அதெல்லாம் கிடையாதுயா. ஐயோ அவனுக்கு 1000 வேலை இருக்கியா. தினமும் உட்காந்து இது பிசி பிசின்ட்டு இதை பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நேரம் இல்லையா? யோ எல்லா மக்களுக்குமே அந்த கோவம் இருக்கு கார்த்தி. அவன் வந்து உட்காந்து தினம் டைம் பாஸ் பேஸ் போடுறதுக்கெல்லாம் அவனுக்கு நேரம் இல்லை கார்த்தி. அவ்வளவுதான் கார்த்தி. அவன் இருக்கிற தலைவலியில போங்கடா டே என்னமோ தொலைஞ்சு போங்கடான்ட்டு போயிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே இந்த கோவம் இருக்கு. நமக்கு மட்டும் கிடையாது. நம்ம தைரியமா அதெல்லாம் கிடையாது. நம்மளை விட 100 மடங்கு தைரியமானவன் சைலண்டா போயிட்டே இருப்பான். தட் டசன்ட் மீன் அவனுக்கு வந்து தைரியம் இல்லைங்கிறதெல்லாம் இல்லை. அவன் என்னன்னா தொட்டு நோண்டான்னா அவன் லைஃப் போயிரும் கார்த்தி. அவன் உட்காந்து இதுக்குள்ளேயே இழுத்துக்கிட்டு சண்டை போட்டு இருக்கணும். அதனால அதை நினைச்சிட்டே நிறைய பேர் பேசுறது இல்ல. அதான் உண்மை. இங்க பேசுனா உட்காந்து தேவையில்லாத அவனுக்கு இப்போ நீ அதுக்குள்ள இருக்க, சினிமாக்குள்ள இருக்க, உனக்கு ஒரு அட்லீஸ்ட் நாளைக்கு வந்து ஏதோ பிரச்சனைனா கூப்பிட்டு பேசுறதுக்காவது ஆள் இருக்கு. அவனுக்கு அது கூட கிடையாது கார்த்தி. அவனுக்கு சரி இப்ப நம்ம 2 பேர்த்துக்கும் சொல்லுங்க கடைசிக்கு கூப்பிட்டு என்னன்னு கேட்கறதுக்காவது ஆள் இருக்கு. அவனுக்கு அதுவே கிடையாது. அவன் எப்படி பேசுவான்? அந்த அளவுக்கு இங்க ஜனநாயகம் அப்படியே தலைச்சு வாழுதான்னு. யோ சட்டமன்ற யாரை திட்டுறீங்க? திமுக திட்டுறீங்களா? உதயனா திட்டுறீங்களா? அதான் சொல்றேன். அப்பாவோட ஆட்சி திட்டுறீங்களா? என்ன வந்ததுல இருந்து இப்படி இருக்கீங்க? அதாவது என்ன சொல்றீங்க நீங்க? அதான் சொல்றேன். உன் கூட அப்பா டீம் ஆட்சியில் இப்படி சேர்த்துக்காத. நடக்குதா? உன் கூட நான் புழலுக்கு வரக்கு நான் ரெடி இல்ல. நீ தனி செல் போய்க்க, நான் தனி அப்பா செல் போய்க்கிறேன். நான் வேற கிரைமுக்குள்ள ஏங்க, போய்க்கிறேன். நான் உன் கூட அப்பாவோட வரமாட்டேன். ஆட்சியில ஜனநாயகத்தை பத்தி இவ்வளவு கேள்விகள் இருக்கா? இவ்வளவு விமர்சனம் இருக்கா? எனக்கு புரியலையே. ஜனநாயகம் எங்கேயா இருக்கு? என்ன ஜனநாயகம் இருக்கு? சட்டமன்ற என்ன சொல்றீங்க இங்க? சாமி அப்பாவோட ஆட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்கா? சாமி போது சாமி நீ போது என்ன ரொம்ப ஆத்தாது சாமி போதும். எல்லாம் சொல்லிட்டு போன சொன்னாரு. அதான் இந்த கீழே பாரு உன் சொம்புகள்லாம் பாரு சிரிக்கிறானுங்க பாரு. இந்த சொம்படிகள்லாம் கீழே வந்திருக்கானுங்க. உனக்கு 4 சொம்பு இருக்கானுங்கல்ல, அதெல்லாம் வந்திருக்கானுங்க. ஒருத்தன் சிரிச்சுட்டே இருக்கிறான் கேன்ட்டு. ஏன்னா இல்ல பிரசாந்த், நீங்க பேசாம இருக்க கைதாயிருவீங்கன்னு பயமா? இல்ல என்னதான் பிரச்சனை? நீங்க ஏன் பேச மாட்டீங்க திமுக? ஆமா கைதானா நீ நாளைக்கு வந்து பயமா? இல்ல நீ வந்து சோறு போடுற லெஜெண்ட். நான் கேக்குறேன் ஒரு விஷயம். நாளைக்கு ஏதாவது லீகல் பிரச்சனை வந்து நீ எனக்கு ஃபீஸ் கட்டிடுவியா? ஏங்க அப்படி ஒரு நிமிஷம் இரு பேசி முடிச்சு. எடப்பாடி ஆட்சி நடக்கும் போது மைக்கில் சண்டை போட்டு பேசுறீங்க. அன்னைக்கு உங்களுக்கு அந்த பயம் இல்ல, இன்னைக்குமே இல்ல. லெஜெண்ட் உங்களுக்கு என்ன தெரியும் அண்ணனை பத்தி? அன்னைக்கு பயம் கிடையாது, இன்னைக்கு பயம் கிடையாது. எடப்பாடி பாவி திட்டுவாரு, ஸ்டாலின் அப்பாவி திட்டுவாரு. அப்பாவை திட்டலையே, நான் பாக்கலையே. ஒரு இல்ல நீ கார்த்தி, நீங்க என்ன பண்ண வர்றீங்கிறது எல்லாத்துக்குமே புரியும் கார்த்தி. அந்த அளவுக்கு மடையம் இங்க எவனும் கிடையாது. சரியா? நீ பெரிய ஆகாய சூரன், நாங்கெல்லாம் வந்து அது கம்மி. ரைட்டு, ஓகே, அது ஒத்துக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வேலை இருக்கு கார்த்தி. என்னை நம்பி குடும்பம் இருக்குது. நான் போய் புழல்ல குத்த வச்சு உட்கார முடியாது. என்ன 21 முன்னாடி பேசும்போது என்னது யோ அங்க அதிமுக அவ்வளவு ஹார்ஷா இருக்காதியா, எப்பவுமே இருக்காதியா. திமுக அப்படி இல்லையா? அது ரொம்ப அவங்களுக்கு தோணுது. என்னைக்காவது மண்டை சூடாச்சுன்னா தூக்கி உள்ள வைப்பாங்க. இதுவே தப்பு தானே. தப்புதான். அதான் சொல்றேன்.
இல்லங்க இவன் வந்து நம்ம குலவரில் நெரிப்பான் அப்படின்றதுக்காக பேசாம கடந்து அது போறது நீ தப்பு போ, தானே நீ தான் பெரிய நீங்க போராளி சொல்றது. போ, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைங்க. நீ அப்ப போப்ப எடப்பாடி இழிச்ச கைதாவு. வேணாம். எடப்பாடி வந்து இஷ்டத்துக்கு அததான் அடிப்பீங்க. சொல்றேன். எடப்பாடி திரும்ப சிஎம் ஆனா திரும்ப 2026 ஒரு வேளை எடப்பாடி சிஎம் ஆயிட்டா 2026 இல்ல, அததான் 39 சொல்றேனே. திரும்ப அடிப்பீங்களா? நீ ஆகாய சூரங்கர்த்தி, நீ ஆகாய சூரன்னு நீ முன்னாடி போ, நாங்களாம் பின்னாடி வரோம். நான் என்ன அப்படி சொல்றேன், நீ கிடையாதுங்க. நீங்க இல்லங்க நீங்க முதல்ல புழல் நீங்க போ, நாங்களாம் பண்ணதான் பின்னாடி கேக்குறோம். வர்றோம். 21க்கு முன்னாடி மைக்ல வந்து நீங்க தான் திட்டுவீங்க. ம் ம் இப்பெல்லாம் நாங்க பயந்துட்டு சுத்திட்டு இருக்கோம். நீ தான் பெரிய தைரியசாலி நீ. ஏன்னா நாளைக்கு பெரிய வந்து கின்னஸ் ரெக்கார்டு தரப்போறாங்க அதான் நான் கேக்குறேன். உனக்கு. ம் யோ இதெல்லாம் சும்மா யோ அதான் கேக்குறேன். காமெடியா இருக்கு. ஐயோ போயா யோ. சரியா, நீ இருந்துட்டு போயா. நாங்கெல்லாம் பயந்து தான் கிடக்குறியா, திமுகவை பார்த்து பயந்து கிடக்குறோம்யா. என்ன என்னை விட்டுருங்க. விடு. நான் ஒரு கட்சி ஆதரவாளர், அதனால விட்டேன். நீங்க வந்து 2024 முன்னாடி வரைக்கும் ஏடிபி ஆட்சியில அவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு இப்ப வந்து இல்ல இல்ல வேணாம் திமுக அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க நினைக்கிறது அந்த சிந்தனை எப்படி வருது? பயத்துல வருது. எதுல வருது? பயத்துல வருது. அந்த பயம் வரணுன்றதுக்காக தான் அந்த 10 பேர் ட்வீட் போடுறவன், இந்த கமெண்ட் போடுறவன், வீடியோ போடுறவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இவங்க எல்லாம் பயம் கட்டுறதுக்கு திமுக வேலை அப்படித்தான் பண்ணுவாங்க. இப்ப அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? இது எப்படி மாத்தணும்? நீயே ஒரு சொல்யூஷன் சொல்லி மாத்து. 26 ஓட்டு போட்டு மாத்துவோம். என்ன 26 ஓட்டு போட்டு மாத்துவோம். போடு போடு 1 லட்சம் ஓட்டை மாத்து, போடு, மாத்தி போடு, ஆட்சியை மாத்து. எங்களுக்கு பயம் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. ஐயோ யோ வாழ்ற 40 வயசு ஆச்சியா, ஏதோ நீ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போலையா. இவனுக்கு இந்த போராளி இவனுக்கு கூட சேர்ந்துட்டு என்ன இந்த உன் நெஞ்சினக்கு 2 பேர் கீழே வந்து கேட்கறானுங்க. இப்ப இவனுக்கு உள்ள சண்டை போட்டு நான் எனக்கு என்னையா இதனால இது உனக்கு இப்ப நாளைக்கு அதான் சொல்றேன். உனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு. என்னன்னா நீ இப்பவே சொன்ன 50 கோடி சம்பாதிக்கணும், நான் தொகுதியில் நிக்கணும். எனக்கு ஒரு மயிறு ஆசையும் கிடையாது. நான் தொகுதியில் நிக்கணும், அரசியல் நிக்கணும், வெங்காயத்தில் நிக்கணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. என் ஆசை ஒண்ணும் கிடையாது. கடன் இல்லாம போயிட்டு ஒரு ஓரத்துல உட்காந்து ஒரு வாழ்க்கையை வந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இவ்வளவுதான் நம்ம ஆசை. ஸோ அதனால உன்னோட ஆம்பிஷன் வேற, நம்ம ஆம்பிஷன் வேற. நம்ம ஆம்பிஷன் ஒரு சாதாரண வாழ்க்கை, அவ்வளவுதான். நீங்க பாருங்க பிரசாந்த், நான் உங்களை வந்து போராட சொல்ல. ஒரு தப்பு நடக்குன்னா கண்ணை மூடிட்டு போயிருவீங்களா? எதுவுமே கேட்க மாட்டீங்களா? நீங்க ஒரு தப்பு நடக்குன்னா உண்மை ஏதாவது எதுவுமே பேச மாட்டீங்களா? அது ஏன் இப்ப பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறோம். வேற எதுவுமே கிடையாது. அதான் ஒரு கேக்குறாரு. இல்ல அதுதாங்க, உங்களை மாதிரி மிகப்பெரிய போராளிகள் இருக்கும்போது எதுக்கு முதல்ல போராளிகள் போட்டு நாங்க பின்னாடி வர்றேங்கிற நானு. கத்துக்கிட்டு வந்தோம். இல்லங்க, நாங்கெல்லாம் பயந்த என்னையெல்லாம் நீ பார்த்தல எதுவும் கத்துக்கல. என்னையெல்லாம் பார்த்து நீ எதுவும் கத்துக்கல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, அதான் சொல்ற. அந்த அளவுக்கு நீங்க கிறுக்கணெல்லாம் கிடையாது. பிஜேபிக்காரன்னா அவ்வளவுக்கு இருக்கணும்னு அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் தெரியும். என்ன எதுக்கு வந்தீங்க, என்ன வரல, எல்லாம் புரியும், நல்லா தெரியுது. நான் என்ன சொல்றேன் லெஜெண்ட், நீங்களாம் ஆகாய சூரனுங்க. முதல் லைன்ல போய் புழல்ல போங்க. நாங்களாம் வர்றோம் பின்னாடி. திமுக எதிர்த்து போய் டம்மால் டிமில்னு போராட்டம் பண்ணி போங்க. அட பாத்துட்டு அடா லெஜெண்டே உள்ள போயிட்டாரு. திமுக எதிர்க்க சொல்லுங்க பிரசாந்தனா. நீங்க தப்பு நடக்க தப்புன்னு சொல்லுங்க. நீங்க கால் ஸ்பேட் இஸ் ஸ்பேடுன்னு கேக்குற இவ்வளவு தூரம் பேசுறீங்களா? நாட்டு நடப்பு பத்தி பேசுறீங்க, நீங்க நல்லா அட்வைஸ் பண்றீங்க. பட் நீங்க வந்து உங்களோட இன்ஃப்ளூயன்சரா நான் பாக்குற ஒரு ரோல் மாடலா பாக்குறேன். நீங்க வந்து இப்படி எனக்கு ரோல் மாடல்லாம் பாக்காதீங்க. நான் அவ்வளவு பெரிய அப்பாட்ட போறீங்க. நீங்க பூசி பயந்துட்டு பேசிட்டானே என்ன பண்றது அப்படிங்கிறீங்க. பிஜேபி கார ஒருத்தன் சொல்றேன் அப்படிங்கறதுக்காண்டி நீங்க சொல்றேன்னு நான் எதுக்கு இப்ப ஹார்ஸா டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணி அவனுக்கு வந்து நம்ம தோல்ல வந்து சொரின்னு சொரிஞ்சு நான் எதுக்குங்க தினம் சண்டை போடுறேன்? இது எனக்கு என்ன தேவைங்கிறது இல்ல. இது இந்த தேவை அவனை எப்படிங்க நீ விடலாம்? நீ விடாத, சண்டை வைக்க சண்டைக்கு போ, தாராளமா சண்டைக்கு போங்கிற நானு. உன்னை யார் வேண்டாங்க போட்டுட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்றியா? நீ என்ன பண்றன்னு நான் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் நீ பண்றது லூசுத்தனம் நான் சொல்றேன். நீ ஏத்துக்குவியா? கிடையாதுல்ல. அதே மாதிரி உன்னோட வே ஆஃப் லைஃப், உன்னோட வே ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கு. நான் அதுக்குள்ள வரவே மாட்டேன். இப்ப நீ அது எத்தனையோ மெசேஜ் போடுவ, வரீங்க சண்டை போடுற, அது உன்னோட வே ஆஃப் லைஃப்யா, அதுக்குள்ள நான் வரவே முடியாது.
நீ ஒரு சித்தாந்தம் நினைக்கிற, அது நான் நீங்க இப்படி ஃபைட் ஒரு பண்ணணும். இல்ல என்ன இல்ல காரணம்னா இல்ல நீங்க ஒருக்கு பேசுறீங்க, இல்ல அதிமுக இல்ல இல்ல இல்லையா, ரொம்ப பிஜேபி சிம்பிளா சொல்றேன். பேசுறீங்க, நீ சீமான் பேசுறீங்க. இல்ல இல்ல ஆனா இல்ல திமுகன்னு இல்ல வரும்போது மட்டும் இல்ல ரைட்டா இல்ல பயப்படுறீங்க, இல்ல என்ன காரணம்? நான் அததான் சொல்றேன்யா, நான் திருப்பி இல்ல சொல்றேன். பிரசாந்த்னா அப்ப அண்ணாமலை மட்டும் எப்படிங்க பேசுவீங்க நீங்க? எனக்கு இல்ல புரியலையே. லெஜெண்ட், அண்ணாமலை அதான் போட்டு சொல்றேன். திட்டுவீங்க, போட்டு அடிப்பீங்க. ஆனா வந்து அண்ணாமலை மத்த பேசலாம், இல்ல கட்சினா அவர் விருப்பம், இல்ல என்னன்னா தப்பே அது? சொல்ல மாட்டேன், அது பேசலாம். அது என்னடா அதுக்கான ஃபுல் என்னடா ஃப்ரீடம் இருக்கு, இல்ல இல்ல என்ன ஃபுல் மேட்டர்னா, ஃப்ரீடம் இருக்கு, நீங்க யார வேணாலும் பேசலாம். ஆனா இல்ல இல்ல திமுகவுக்கு மட்டும் ஏன் பயப்படுறீங்க, அது மட்டும் தான் இல்ல இல்ல திமுக பயம் எல்லாம் கிடையாது, அது ஒரு மரியாதை. ஏன்னா அது ஏதாவது தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்குது, பண்ணாதவன வந்து எப்படி மரியாதை வரும்? ப்ரோ அப்படி என்ன ப்ரோ பண்ணிருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ப்ரோ. பிஜேபியோட நிறைய பண்ணிருக்குது. வந்துட்டானுங்க இவனுங்க எல்லாம். ஓ நான் பிஜேபி சாரிங்க, நான் பிஜேபி பிஜேபி இந்த 4 பிஜேபி சோமுனைக்கு சுத்தி வச்சுட்டு இந்த நான் ஏங்க, நான் நீங்க இல்ல பேசுறதுக்கு 5 நான் நிமிஷம் வரலங்க. நீங்க தான் நான் சொன்னீங்க, பிஜேபி நீங்க தான் கிடையாது. இல்ல சொன்னீங்க. ரொம்ப நான் சிம்பிளா. பிஜேபி அதை கிடையாது. பத்தி நான் இல்ல பேசலாம். இல்ல நீங்க அவர் பிரசாந்த்னா பிஜேபி பத்தி நான் கிடையாது, பேசுறது பிஜேபி எனக்கு கிடையாது. தெரியாது ஆனா bro உங்களுக்கு அப்படின்னீங்க. அண்ணாமலை பிடிக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஏங்க, அண்ணாமலை தான் அண்ணாமலை ஒண்ணும் பஸ்டால இல்ல, சுட்டு மோடி ஒண்ணும் இல்ல, போடுறீங்களே. அது உங்க விருப்பம். வேற ஓகேவா, நீங்க எவ்வளவோ என்ன திட்டிக்கோங்க. நடக்குது நாட்டுல. ப்ரோ அத பத்தி லெஜெண்ட் நீங்க எதுவுமே சும்மா பேசலையே. எங்கடா இல்ல இல்ல இந்த ஏன்னா ஒரு இது லெஜெண்டுங்கிற அண்ணாமலை திட்டத்துக்கு ஒரு 1008 அண்ணாமலை திட்டத்துக்கு அவருக்கு உரிமை இருக்கு, மோடி திட்டத்துக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஓகேவா, அவர் திட்டத்தை பத்தி நான் தப்பே சொல்ல மாட்டேன். அவர் விருப்பம் அவர் திட்டுறாரு. ஏன் திமுக பயப்படுறாரு? இல்ல அது இல்ல மட்டும் தான் நம்ம கேள்வி. நான் இல்ல கார்த்தி நான் என்ன கேக்குறேன், இல்ல இல்ல ஏங்க, நீங்க இல்ல இல்ல நீ பிஜேபி இல்ல கெட்ட இல்ல வார்த்தையில கூட இல்ல திட்டுங்க, இல்ல நான் இல்ல கேள்வி ஒரு கேட்க நிமிஷம் மாட்டேன், அது இல்ல உங்க இல்ல ஒரே விருப்பம். நிமிஷம் ஆனா ஒரே நிமிஷம் திமுக ஏன் இல்ல பயப்படுறீங்க, இல்ல அதை நீ மட்டும் தான் யார் கேள்வி. என்ன கேள்வி கேட்கறதுங்கிறத என்னோட பாயிண்ட். அதாவது இல்லைங்க, நீ ஏன் இப்போ டிஃபைன் பயப்படுறீங்கன்னு கேட்கறேன், பண்றல. அவ்வளவுதான். இல்ல இல்ல ப்ரோ இதுல இருந்து என்ன தெரியுது, பிரசாந்த் ப்ரோ கம்ப்ளீட்டா டிஎம்கேவோட அடிமைன்னு தெரியுது ப்ரோ. ஏத்துக்கு அப்படி ஒத்துக்கலாமா ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ இது எவன் சொல்றது? ஏன்னா இங்க தேவையில்லாத நீ பேச. எவ்வளவு இதெல்லாம் பேசாதீங்க. இல்ல இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இப்படி பேசாதீங்க. ஓகே இதுதான் கருத்து. இதுதான் இந்த டாபிக் உள்ள நான் வரது. நான் ஜாலியா பேசிட்டு இருந்தேன்னா, நான் இதுக்குள்ள இந்த கருமத்துக்குள்ள வரவே இல்லை. அதான் இந்த பொலிட்டிக்கல் கருமத்துக்குள்ள நான் வர்றதில்லை. ஏன்னா இது ஒரு எச்சிக் கருமம். அது இந்த கருமத்துக்குள்ள வந்தா கண்ட நாய கருமத்துக்குள்ள வரதில்லைன்னு சொல்லிட்டு நீங்க தாங்க வந்து டெய்லி ட்விட்டா போட்டீங்க. இங்க பாரு, திருப்பி சொல்றேன், நீங்க வராம இருந்திருக்கீங்க. இல்லையா? திருப்பி சொல்றேன், நான் எப்படி வாழணும்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுக்காத. நான் ஏன்னா உனக்கு நான் சொல்லியே கொடுக்கறதில்ல. நீங்க எல்லாமே பேசிட்டு வந்துருவீங்க, அப்புறம் இப்போ வந்து நான் சொல்றதை பொலிட்டிக்கல் மட்டும் கேளு. இல்ல நான் பேசுறது மட்டும் கேளு. அது ஏன் சௌரியம். அது எனக்கு ட்வீட்டா போட தோணுச்சுன்னா அதை ட்வீட்டா போட்டுட்டு இங்க வந்து தேவையில்லாத சண்டை மயிறு பிடிக்க கூடாது அப்படிங்கிறது அது என்னோட கன்வீனியன்ஸ். அது உனக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீ பண்றப்ப நான் அது ஏன்னு கூட கேட்கறது கிடையாது. ஏன்னா அது எனக்கு தேவை கிடையாது. உனக்கு புரியுதா? நான் உன்னை டிஃபைன் பண்ண முடியாது. நீ இப்படி வாழணும், நீ இப்படி கேள்வி கேட்கணும், நீ வந்து ஸ்பேஸ்ல மட்டும்தான் பேசணும், நீ உன் கருத்தை வந்து எழுத்தா வந்து பண்ணக்கூடாது. எனக்கு என் கருத்தை எழுத்தா கோட்ஸா பண்றதுக்கு பிடிக்கும். எனக்கு இங்க 4 பேத்துக்கு நடுவுல உட்காந்து பிச்சு பிச்சுன்னு பேச பிடிக்காது. இல்ல நீ திருப்பி டிஃபைன் பண்ணாத. நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இல்ல வெங்கட் வந்து என்ன கேக்குறான், நீங்க ஏன் அதை போட்டீங்கன்னு கேக்குறான் அப்படின்னா அவனுக்கு நான் பதில் சொல்லணுமா இல்லையா? இல்ல இல்ல நீ ட்விட்டர் போடுறதுக்கு ட்விட்ல இல்லையா? இல்ல அது என்னோட சௌரியங்கிற. நான் திருப்பி சொல்றேன், அது என்னோட சௌரியம். இல்லங்க, இது என்ன அநியாயம் எல்லாம் கிடையாது. நீ திருப்பி திருக்குறளுக்கு பொருள் எழுதுறோம் அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு கட்சியை பத்தி பேசுறோம், அப்புறம் அவங்க வந்து கேள்வி கிடையாது. இன்னொரு விமர்சனம் பண்றோம், இன்னொருத்தர் விமர்சனம் பண்றோம், அப்புறம் கேள்வி. இப்ப நீங்க வந்து குட்பேடகளில் நல்லா நான் இருக்கு இங்க நல்லா வர்றது இருக்கு போடுறீங்க, இல்ல 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 உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்க மாட்டாங்களா? இல்ல இல்ல சௌரியம் நான் போட்டேன் அந்த அப்படின்னு பேச புல்ஷிட்டுக்குள்ள முடியுமா? நான் வரல. திருப்பி சொல்றேன், நீ என்ன டிஃபைன் பண்ணாதேங்கிற. நான் என்னங்கிறதும் நான் எப்படி செயல்படணும்னு நீ என்ன டிஃபைன் அதுதாங்க பண்ணாத. நான் சொல்றேன், அந்த கேள்வி கேட்பாங்களா இல்லையா? இல்லையா? நான் நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், இங்க பாருங்க, நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். இல்ல இல்ல 10 நான் லட்சம் இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் விடு. உங்களுக்கு ஒரு 10 லட்சம் பேர் ஃபாலோவர் இல்லையா? ரொம்ப இருக்காங்க. தப்பியா? நீங்க ஒரு கருத்து சொல்றீங்கன்னா அந்த கருத்து சரியா தப்பான்ற கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த கருத்துக்குள்ள ஒரு கேள்வி கேட்பாங்க. அது இங்க மட்டும் தான். இல்ல அதெல்லாம் கிடையாது. நான் கருத்து போட்டுட்டேன், நீ அதை பாத்துக்க பார்க்காம போ, அது அப்படி பேச முடியாது இல்லையா? அந்த ஸ்டைல்ல இருக்க கூடாது. நீங்க கேட்டாலுமே அவரோட ரைட்டு தான் அது ரிப்ளை பண்றதும் பண்ணாதும். ஹி ஹேஸ் த ரைட் டு சூஸ் வாட் ஹி ஹேஸ் டு டு. அது இப்போ நீங்க உங்க கமெண்ட் வருது, 50 கமெண்ட் வருதுன்னா உங்களுக்கு எதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும்னு தோணுதோ அதுல 2க்கு தான் நீங்க பண்றீங்க. 48க்கு போய் பண்ணல யாராவது வந்து கேக்குறாங்க. இன்டென்ஷனே தப்பா இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் நான் என்ன கான்வர்சேட் பண்ண முடியும்? நான் அப்படி சொல்ல வரல. பட் இல்ல வெங்கட், நான் ஒண்ணு சொல்ல இல்ல வெங்கட், எனக்கு இப்போ கான்வர்சேஷனே என்னன்னா ஒரு பயஸ்ட் கான்வர்சேஷன்ல நான் ஒரு கான்வர்சேஷன் வந்து பயஸ்ட்னு நினைக்கிறேன். குட் பேட் க்ளீன் இல்லையா? ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு அஜித் ஃபேன் வந்து கேள்வி கேக்குறான், உங்களுக்கு ஏன் இந்த படம் பிடிக்கும்னு கேக்குறான்.
இங்க பாரு, எனக்கு பிடிக்கல போ அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல இல்ல அப்படி சொல்ல இல்ல இல்ல முடியாதுல்ல. இல்ல இல்ல திருப்பியும் சொல்றேன் நானு, இதெல்லாம் எனக்கு டிஃபைன் பண்ணாத. திருப்பி சொல்றேன், நான் எப்படி பேசணும், எதை எடுத்து பேசணும், யாருகிட்ட பேசணும் நீ டிஃபைன் பண்ணாத. ஏன்னா இதை எதையுமே நான் உனக்கோ யாருக்குமே பண்றது கிடையாது. அது அவன் சௌரியம். நீ எப்படி பேசுறீங்கிறது உன் சௌரியம். அது புரியுதா? நீங்க இதுக்கு உட்காந்து இந்த நீ கருத்துக்கும் ரிப்ளை போட்டது இல்லையா? நீங்க யாருக்கு கூட்டிட்டு பண்ணி எது ரிப்ளை போட்டது இல்லையா? அதுதான் சொல்றேன். எனக்கு சில விஷயங்கள் வந்து ஒரு நாள் என்ன தோணும், ட்வீட்டா போடணும்னு தோணும். ஒரு நாள் என்ன தோணும், டைம் பாஸ் பேசுறது அதுதாங்க சொல்றேன். பேசணும்னு நீங்க தோணும். வந்து இல்லைங்க, இதெல்லாம் நீங்க அவன் வந்து சௌரியம். நீங்க ஒண்ணு சொல்றீங்க இல்லையா? அப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, நீங்க ஒருத்தர் ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருப்பாரு, அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவீங்க. நீங்க அன்னூர் போராட்டமே அண்ணாமலை தான் மாத்தி விட்டாரு, குஜராத் அது போயிடுச்சு அப்படின்னு போடுறீங்க. நீங்க ஆமா. அண்ணாமலை கேட்டீங்களா இல்ல வேற யார்ட்ட கேட்டீங்க? என்ன ரெக்கார்ட் வச்சு அதெல்லாம் கிடையாது. ஆனா இல்ல, நீங்க போடுறீங்க, அது உங்க அது அங்க விருப்பம். போட்ட ஆனா அதுக்கு பதில் அதுக்கான கேட்டா ரிப்ளைஸ் அங்க நான் வந்திருக்கும். போட்டுட்டேன். இப்ப என்ன, அதனால என்ன? இல்ல நான் இல்ல அது போட்டுட்டேன், அங்க அதை நீ பாத்துக்க அந்த அப்படி கான்வர்சேஷன் அங்க நடக்குது. அப்படி போக அதனால முடியாது இங்க என்ன இல்லையா? பிரச்சனை உனக்கு? அப்படி போக முடியாது இல்லையா? அப்படி போக முடியாதுல்ல. நீங்க நீ போட்டுட்டீங்க, பேசு, அதுக்கு ஒரு கேள்வி கேட்டா நீ கேளு. அது அது அதுக்கு உங்க நான் இல்ல பதில் சொல்ல அதை நான் முடியாது. பதில் சொல்ல முடியாது. அதை ஆஹா, நான் பதில் நான் சொல்ல முடியாது. அந்த சொல்றேன், விஷயத்துக்கு அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது சொல்றேன். அப்படின்னா எனக்கு புரியல. எனக்கு இது எப்படி இப்படி பதில் சொல்ல முடியாது கடந்து போக முடியும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு? என்னத்த கடந்து போறது? நான் அதான் சொல்றேனே, அதெல்லாம் சொல்ற அளவுக்கு கேட்கற அளவுக்கு இருக்கிற. இங்க இங்க பாருங்க பிரசாந்தனா, எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். இதுக்கு வந்து கார்த்திக் உங்க ஃப்ரெண்டு இல்லைங்க, தானே, இதுக்கு வந்து அவரு கான்வர்சேஷன் இல்ல பண்றாங்க, நீங்க இதுக்கு பதில் சொல்லாம இல்லைங்க, நீங்க கட் ஒரு பண்ணிட்டு முட்டு போனா என்னன்னு கொடுக்கறதுக்கு அர்த்தம்? வெங்கட் தான். ஒரு கேள்வி இல்ல கேட்கிறாரு, இல்லங்க, உங்க ஃப்ரெண்டு தான் வெங்கட் உன்னைய கேட்கிறாரு, பத்தி வேற ஒண்ணு யாருமே சொல்லிட்டாரு கிடையாது. அவரு. ஹலோ, நீ கேள்வி கேட்கிற வெங்கட், இல்ல நான் இல்ல சொல்லிட்டேன், நீ கேட்டுக்க. இன்னும் என்ன அர்த்தம்? வந்து நேத்து ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தான் டீனர்ல, பாண்டி பஜார்ல. ஆனா நான் எங்க சுத்தினேன்? அதெல்லாம் கிடையாது, நீ சுத்திட்டேன், நான் பார்த்தேன், முடிஞ்சு. அது அப்படி கிடையாது வச்சுக்கிறதா? கார்த்தி. இங்க என்ன தெரியுமா, இங்க என்ன பிரச்சனை நான் சொல்றேன் கேளு. வெங்கட் சொல்லிட்டு போகுது. இல்ல இல்ல, இங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன். என் பிரச்சனை என்னன்னு சொல்றேன். உன்னோடது ஒரு ஒரு கம்ப்ளீட் பயஸ்ல என்ன டீகிரேட் பண்றதுக்கு நீ பேசுற. நீ சரிசமா உட்காந்து பேசு, நான் பேசுறேன், கரெக்டா பேசுறேன், ஃபேரா பேசுறேன். நீ ஃபேரா பேசு, நான் ஃபேரா பேசுவேன். எந்த இடத்துல வந்து நீங்க எனக்கு ஃபேரா ஆல்ரெடி ஒரு போட்ட கான்வர்சேஷன் விஷயம் இல்லையோ சொன்னாரு. அந்த இடத்துல நான் பேச மாட்டேன். இதை அவ்வளவுதான், விட ரொம்ப சிம்பிள். இதை விட ஃபேர் இதை இல்ல விட இல்ல, ஃபேர் கிடையாது. எனக்கு நீ அன்ஃபேரா தான் இருக்கிற கார்த்தி. நீ பொலிட்டிக்ஸ்னு வந்துட்டா உன் பேச்சே தப்பா இருக்கு. வெரி சிம்பிள். எனக்கு பிடிக்கல, பேசிக்காவே பிடிக்கல. அதான் நீங்க சொல்றீங்க. வெறும் அரகன்ஸ் எனக்கு சுத்தமா இல்ல அது பிடிக்கல. இது ஓகே, என்னோட மாற்று. ஒப்பீனியன். சோ எனக்கு என்னன்னா அந்த இடத்துல எனக்கு கான்வர்சேஷன் பண்ணணும்னே பிடிக்கிறது இல்ல. இல்ல எல்லாருக்கும் தனிப்பட்ட எந்த ஒப்பீனியன் பிஜேபி இருக்கலாம், காரன் அது பிரச்சனையே கூடயும் கிடையாது. பிஜேபி இல்ல அது அஃபிலியேட் ஓகே, அது பிரச்சனையே ஆனவங்ககிட்டயும் கிடையாது. உங்களுக்கு தான் பிஜேபி பிடிக்காதுன்றேன். பிஜேபி கேவலமான கட்சி, அது ஓகே, இல்ல அது இல்ல, விட்டுருங்க. நான் அது அந்த சொல்லவே டாபிக்கே இல்லையே. வேணாம். நான் அண்ணாமலை அதை சொல்லவே கேவலம், இல்லையே. பிஜேபி கேவலம், மோடி கேவலம், அதெல்லாம் அது சொல்லவே இல்லையே. நானே அது ஒத்துக்கிறேன். ஓகே ஒப்பீனியன், விட்டுருங்க. என்னோடது கிடையாது. அது நீங்க சொல்ல தேவையில்ல, அது நீங்க சொல்ல தேவையில்ல. ஓகேவா? அது 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 நானே ஒத்துக்கிறேன். ஒப்பீனியன். அது ஐ டோன்ட் கேர். நானே ஒத்துக்கிறேன், அதை விட்டுருங்க. இல்ல இல்ல, அதை நீங்க என்ன விட்டுருங்க. ஒத்துக்கிறது? ஏன் ஐ டோன்ட் திமுக கேர்ங்கிறேன். பயப்படுறீங்கன்ற? திமுக எங்க பயப்படுறீங்கன்ற? நான் அதான் சொல்றேன். இத பத்தியான டீப்பான எக்ஸ்பிளனேஷன் யாருகிட்ட பேசுவேன் அப்படின்னா, எனக்கு உண்மையாலுமே வைப் செட் ஆகி ஒருத்தங்கிட்ட இருந்தான்னா நான் 1 மணி நேரம் பேசுவேன் இந்த டாபிக் பத்தி. புரியுதா? ஒரு நேரம் டாபிக் பத்தி என்ன பேசுவீங்க? என்னன்னா கேட்கிற இன்டென்ஷன் தப்பு, உனக்கு கூட இருக்கிற அல்லக்கைகள் தப்பு, எல்லாமே தப்பு. அந்த அட்மாஸ்பியர்ல நான் நான் பேச மட்டும் விரும்பல. நான் பேசிட்டு அவ்வளவுதான். இருக்கேன். நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் பாருங்க, நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். இல்லையா, இது இன்னைக்கு நேத்து நடக்கலையா? சும்மா ஜென்ரலா ரசிப்பார் சொல்லுவாங்க. நான் அதனாலதான் பேசுறது இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு வந்து ஃபேரான கான்வர்சேஷன் அங்க நடக்கிறது கிடையாது. அதனாலதான் மேக்ஸிமம் பொலிட்டிக்ஸ் பத்தி நான் பேசுறது. மத்ததெல்லாம் ஓகே, நோ ப்ராப்ளம்ஸ். இல்ல இல்ல பிரசாந்த் அவர் இல்லைங்க, ஃபேரா இது தானே இது வந்து கேக்குறாரு, இது வந்து கார்த்திக் ஃபேரா தான் கேக்குறாரு. நீங்க பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு தானே, ஹலோ பதில் சொல்லுங்க. ஃபேரா தான் கேக்குறாரு. லெஜெண்ட் தம்பி, உங்க நான் பேசவே இல்லை, அவன் கூட பேசிட்டு இருக்கேன் நானு. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னு கூட எனக்கு சரி, நான் தெரியாது. கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ நீங்க பண்ணுங்க. யாருன்னு கூட ஓகே, எனக்கு தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஸோ கார்த்தி, இதுதான், இதனாலதான் நான் பேசுறது இல்லை, வேற ஒண்ணுமே கிடையாது கார்த்தி. ஏன் பொலிட்டிக்ஸ் பத்தி பேசுறது இல்லைன்னா எனக்கு இங்க பிடிக்கல. நம்ம அந்த அப்பத்தா பாத்தியாரு அவ்வளவுதான். பாட்டு இல்ல இல்ல, போடுவோம் எல்லாமே. இவனுக்கு வந்து யாரு வந்து ஆரம்பிச்சா அந்த பாலிடிக்ஸ் மாற்ற? லெஜெண்ட் நீ தானே இல்ல அதான் சொல்றேன். சத்தியமா நான் கிடையாது, சத்தியமா நான் பொலிட்டிக்ஸை கிடையாது, வேற தாண்டி யாரோ. இந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்சது. நான் பாலிடிக்ஸே இல்லையா, வரல உள்ள. ரொம்ப யார் சிம்பிளா நான் ஆரம்பிச்சா? கூட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் என் நண்பன்காட்டிக்கு. இங்க நான் வர்றப்போ எனக்கு அரசியல் தவிர வேற ஏதாவது பேசுறேன்னா என்னை கூப்பிடு. இல்ல நான் அரசியல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லு, நான் பாட்டு கட் பண்ணி லீவ் அமுத்தி விட்டு போயிட்டே இருப்பேன். நான் இல்லை, ஏன்னா அந்த புல்ஷிட்டு அந்த வைப்பு உங்க கூட எனக்கு செட் ஆகல. இவ்வளவுதான். மற்றபடி எனக்கு உன்னை பிடிக்காது, அதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த போர்ஷன் உன்னோடது சுத்தமா எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். எனக்கு அதுக்குள்ள அந்த ஜோனுக்குள்ள வந்து சும்மா தேவையில்லாத 10 பிசக்கு பிரயோஜனம் இல்லாதோட பேசி 2 மணி நேரம் சண்டை போட்டு அந்த கருமத்தை நான் பண்ண விரும்பல, அவ்வளவுதான்.
மற்றபடி நீ என்ன வேணால் பேசு, மற்ற என்ன ஜாலியாக எப்படி வேணால் பேசுவேன், அது பேசு. எனக்கு அந்த ஜோன் எனக்கு பிடிக்கல, அது சுற்றி அந்த நடக்கிற கான்வர்சேஷன் சுத்தமாக பிடிக்கல, அவ்வளோதான். மற்றபடி ஐ ஹவ் நோ இஷ்யூஸ். ஸோ நான் வந்து சிக்கன் எடுக்க போகிறவன், என்னை பிடிச்சி உட்காந்து நோண்டி விட்டீங்க, தயவு செய்து நான் போய் தூங்க போகிறேன். சிக்கன் காலைல சிக்கன் நைட் 1 எடுக்க மணிக்கு சிக்கன்